செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைங்க கூட இன்னைக்கு வந்து நம்ம கட்சிக்காக வந்து இறங்கி வேலை செய்யறாங்க, அத்தனை பேர் கையிலயும் விசில் இருக்குது, அவங்களே நமக்காக வாக்கு செய்யறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது கமெண்ட் என்ன தெரியுமா? என்ன கமெண்ட்? கட்சியில ஃபுல்லா குழந்தைங்க மட்டும் தானே இருக்காங்க அப்படின்னு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு தொகுதியில குழந்தைங்களை வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்காக அந்த பதாகை எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொண்டு போக சொல்றதுனால அது குழந்தைங்களை வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. அது ஒண்ணு. இந்த மாதிரி சின்ன படத்தனமான கேஸ் எல்லாம் இவங்க வந்து இந்த இப்ப ஜென்சி கிட்ஸ் குழந்தைங்களை நோக்கி போறாங்கல்ல, திமுகலயே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க. என்ன ஸ்டாண்ட்? ரீல்ஸ்ல எல்லாம் ரீசெண்டா வந்த பாட்டு எல்லாமே அபிஷியல் ஹேண்டிலே போடுறாங்க. அப்படியா? என்ன பாட்டு போட்டாங்க? ஹிப்ஹாப் ஆதி தமிழ் ஆதி இருக்கார்ல, மியூசியம் 10க்கு 10 பாட்டு, அந்த பாட்டு தூக்கி போட்டாரு. ஆமா, அது எதுக்காக போட்டானா, கோயம்புத்தூர் 10 தொகுதி, ஹிப்ஹாப் ஆதி கோயம்புத்தூர் 10க்கு 10 அத போட்டு என்னது இது, இவங்க ஜென்சி கிட்ட பிடிக்கிறதுக்கு ரீசெண்ட் இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. திமுக கழக பாட்டு தானே போடுவாங்க. அது ரைட்டு. சமீபத்துல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தேவா குட்டி பசங்க கூட எல்லாம் வச்சு வீடியோ போட்டுருக்காங்க. தமிழ்நாடு வெல்லும் ஸ்டாலின் தொடர்ந்து ஒரு பாட்டு வந்து போட்டிருக்காங்க இல்லையா, அந்த பாட்டே வந்து இப்ப மறுபடியும் வந்து எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் இந்த பாட்டு வர்ற மாதிரி எனக்கு தான் அப்படியா இல்ல மத்தவங்களுக்கு தான் அப்படியே தெரியல, எல்லாருக்குமே அந்த பாட்டு தான் வந்து நிக்குது. அது உங்க மன பிராந்தி உண்மைக்குமே வருதுங்க. இப்படி அரசியல் நிலவரம் இப்படி ஒரே கலோபரமா போயிட்டு இருக்கு. எல்லாரும் பேச கண்டென்ட் நிறைய எல்லாரும் அறிவிச்சுட்டாங்க. இப்ப அடுத்தது தேர்தல் யுத்தி என்ன யூஸ் பண்ண போறாங்க?